தமிழகத்தில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. பதினோராம் நூற்றாண்டின் சோழர் கால செப்பேடுகளை இந்தியாவிடம் ஒப்படைத்த நெதர்லாந்து. மத்திய அரசின் முயற்சி மற்றும் யுனெஸ்கோவின் தலையீட்டால் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைப்பு. சோழர்களின் பண்பாடு, கடற்சார் வல்லமை குறித்து இந்தியா மிகுந்த பெருமிதம் கொள்கிறது. சோழர் செப்பேடுகள் நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக பிரதமர் மோடி பதிவு. ஆனைமங்கலம் சோழர்கால செப்பேடுகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜய்க்கு பொது நிர்வாகம், உள்துறை, காவல், மகளிர் நலன் உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கீடு. அமைச்சர்கள் செங்கோட்டையனுக்கு நிதித்துறையும், ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சி, நீர்வளத்துறையும் ஒதுக்கீடு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் அருண்ராஜுக்கு சுகாதாரத்துறையும், ராஜ்மோகனுக்கு பள்ளிக் கல்வித்துறையும் ஒதுக்கீடு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் மத்திய அமைச்சர் பந்தி சஞ்சய் குமாரின் மகன் கைது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதால் போலீசில் ஆஜராக வைத்ததாக அமைச்சர் விளக்கம். நீட் முறைகேட்டில் மூளையாக செயல்பட்ட 2 முக்கிய குற்றவாளிகளுக்கு 10 நாள் சிபிஐ காவல். நீட் வினாத்தாள் தயாரிப்பு குழுவில் இருந்த இருவரிடம் பல முக்கிய தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிராக நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் தொடர் போராட்டம். டெல்லி ஜந்தர் மந்திரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் குண்டுக்கட்டாக அகற்றம். நீட் முறைகேடு குறித்து பிரதமர் மோடி ஏன் வாய் திறக்கவில்லை என ராகுல் காந்தி கேள்வி. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தல். இந்தியா, நெதர்லாந்து இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இரு நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம். புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடக்கம். 2 கட்டங்களாக நடத்தப்படும் கணக்கெடுப்பில் 33 கேள்விகள் கேட்கப்பட்டு விவரங்கள் சேகரிப்பு. தாவேக அரசு 4 மாதங்கள் தான் நீடிக்கும் என முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு. சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலினை தோற்கடித்த கொளத்தூர் தொகுதி மக்கள் குறித்தும் கடும் விமர்சனம். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தனக்கான துறையில் நேர்மையாக செயல்படுவேன் என அமைச்சர் டி.கே. பிரபு உறுதி. அமைச்சர் பிரபுவுக்கு கனிம வள மற்றும் சுரங்கத்துறை ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அறிவிப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த துறையில நேர்மையா பணியாற்ற வேண்டும். நெல்லையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் வீட்டின் அருகே கொடூரமாக வெட்டி கொலை. இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்ற 2 கொலையாளிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. கோவையில் நடுரோட்டில் போதையில் அட்டூழியத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் அச்சுறுத்தும் வகையில் அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை இயக்கி அராஜகம்.
பலமுறை புகார் அளித்தும் கோவை அரசு மருத்துவமனையின் கிட்னி வார்டில் 7 மாதங்களாக தொடரும் அவலம். பெண்கள் கழிப்பறை பூட்டப்பட்டு தண்ணீரின்றி குப்பை கூடமாக சுகாதாரமின்றி காட்சி. திருச்சியிலிருந்து மலேசியாவிற்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை கடத்த முயற்சி. திருச்சி விமான நிலையத்தில் போதைப் பொருளை கைப்பற்றி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 2 பயணிகள் கைது. ராமநாதபுரத்தில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 3 தலா 30 ஆண்டுகள் சிறை தண்டனை. வழிப்பறி உள்ளிட்ட மற்ற பிரிவுகளில் தலா 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அமெரிக்காவிலிருந்து ஆடைக்குள் மறைத்து 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் கடத்தல். 150 தங்கக்கட்டிகளை கடத்தி வந்த அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி நபர் டெல்லியில் கைது. வெளிநாடுகளிலிருந்து வெள்ளி இறக்குமதிக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடு. குறிப்பிட்ட வெள்ளிக்கட்டிகளை இறக்குமதி செய்ய அரசின் முன் அனுமதி அவசியம். பிரச்சினைகளை தீர்க்க வேண்டிய பிரதமர் அறிவுரை என்ற பெயரில் மக்களை அச்சத்தில் ஆழ்த்துவதாக குற்றச்சாட்டு. எரிபொருள் விலை உயர்வால் மக்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கும் நிலை உள்ளதாக கனிமொழி கண்டனர். கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழல். அதோடைய விலையும் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில சாதாரண சாமானிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கரப்பான் பூச்சி ஒட்டுண்ணிகளுடன் இளைஞர்களை ஒப்பிட்டு பேசியதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மறுப்பு. போலி சான்றிதழ் மூலம் சட்டம் உள்ளிட்ட துறைகளில் நுழைந்தவர்களை விமர்சித்ததாக நீதிபதி சூரியகாந்த் விளக்கம். மகாராஷ்டிராவில் நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளை முயற்சி. கொள்ளையர்களை துணிச்சலுடன் அடித்து விரட்டிய ஊழியர் வீடியோ வைரல். எஸ்பி வேலுமணி தன்னிடம் அரசியல் சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை. சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சந்திப்பு குறித்து செந்தில் பாலாஜி விளக்கம். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எங்கள் எம்எல்ஏஸ் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் சைன் பண்ணும்போது அந்த இடத்துல கையெழுத்து போடக்கூடிய இடம் அது. கையெழுத்து போடும்போது அவங்களும் இருந்தாங்க, நாங்களும் இருந்த கையெழுத்து போடும்போது. மற்றபடி வேற ஒன்றும் நாங்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் எதுவும் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் குஜராத்தில் செயல்பட்டு வந்த போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடிப்பு. பெட்டி பெட்டியாக மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 2 கைது. திருச்சியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது உணர்ச்சி வசப்பட்ட திமுக நிர்வாகி. கண்ணீர் விட்டு அழுததால் திமுக நிர்வாகியிடமிருந்து மைக்கை பிடுங்கிய முன்னாள் அமைச்சர் KN நேரு. கர்நாடக மாநிலம் சிக்கமகளூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை. சாலைகளில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. மனைவி மாமியார் அவர்களுக்கு ஆதரவான நடிகை மீது நடிகர் ரவிமோகன் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு. ரவிமோகனின் குற்றச்சாட்டுகள் அடைத்திருக்கும் ஆர்த்தியின் தாயார் சுஜாதா விஜயகுமார் மறுப்பு. தாய்லாந்தில் பேருந்து மீது சரக்கு ரயில் மோதிய அதிர்ச்சி காட்சி. கோர விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு, 32 பேர் படுகாயம். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்க ஈரான் திட்டம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என ஈரான் பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை குழு தலைவர் தகவல். குஜராத் அணிக்கு எதிரான IPL போட்டியில் கொல்கத்தா அணி வெற்றி. 11 புள்ளிகளுடன் பிளே ஆஃப் வாய்ப்பில் நீடிக்கும் கொல்கத்தா அணி. IPL தொடரின் இன்றைய முக்கிய போட்டியில் பெங்களூரு பஞ்சாப் அணிகள் பலப்பரட்சை. இன்று பிற்பகல் நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தொடர் தோல்வியிலிருந்து மீளுமா என எதிர்பார்ப்பு. இன்று இரவு நடைபெறும் IPL போட்டியில் ராஜஸ்தான் டெல்லி அணிகள் மோதல். டெல்லி அணி தோல்வியடைந்தால் அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கும்.
தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி வெற்றி. சாம்பியன் பட்டத்திற்கான இறுதிப் போட்டியில் இந்தோனேஷிய ஜோடியுடன் இன்று பல பரீட்சை. இத்தாலி ஓபன் டென்னிஸில் உக்ரைன் வீராங்கனை ஸ்பீட்டோலினா சாம்பியன் பட்டம். இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃபை வீழ்த்தி அசத்து. இத்தாலி ஓபன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் ஜானிக் சின்னர் வெற்றி. இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் சின்னர் காஸ்பர் ரூட் பல பரீட்சை.